எனக்காக நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். 18ஆம் அதிகாரத்திலிருந்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே நாள் என்ற ஒரு நாள் வந்தது. அந்த நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இப்போ 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தை 2 4 அப்படி 3 ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு சொல்லுவேன். நீங்கள் பைபிளில் குறித்து வச்சாலும் உங்களுக்கு ஜபத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். தனியாக நீங்கள் குறித்தாலும் உங்கள் ஜப குழுக்களில் சபையில் தயவுசெய்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தூத்துக்குடியில் நம்ம சபையில் தொடர்ந்து இதற்காக ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். நான் போகிற இடமெல்லாம் இதை ஜெபிங்க. மீண்டும் இதுதான் சபைக்குள்ள சம்பவிக்க போகிற காலம். அதுக்கு அஸ்திபாரமாக இந்த ஜெபத்தை செய்தே ஆக வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எழுதி கொள்ளுங்க. அபிஷேகம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அற்புதம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி தான். அதனால 5ஆம் அதிகாரம் அற்புதம் சொன்ன. 5ஆம் அதிகாரம் அடி எழுதி கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் அடி. 6ஆம் அதிகாரம் அழைப்பு. 6ஆம் அதிகாரம் அழைப்பு. 7ஆம் அதிகாரம் அன்பு. 8ஆம் அதிகாரம் அறிவிப்பு. 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு. 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு. 10ஆம் அதிகாரம் அதரிசனம். 10ஆம் அதிகாரம் அதரிசனம். 11ஆம் அதிகாரம் அந்தியோகியா. 12ஆம் அதிகாரம் அதிகாரமுள்ள ஆண்டவனின் தூதன். 13ஆம் அதிகாரம் அனுப்புங்கள். 14ஆம் அதிகாரம் அநேக உபத்திரவங்கள். 12 வார்த்தை நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 2ஆம் அதிகாரம் அபிஷேகம். 3ஆம் அதிகாரம் அற்புதம். 5ஆம் அதிகாரம் அடி. 6ஆம் அதிகாரம் அழைப்பு. 7ஆம் அதிகாரம் அன்பு. 8ஆம் அதிகாரம் அறிவிப்பு. 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு. 10ஆம் அதிகாரம் அதரிசனம். 11ஆம் அதிகாரம் அந்தியோகியா. 13ஆம் அதிகாரம் அனுப்புங்கள். 14ஆம் அதிகாரம் அநேக உபத்திரவங்கள். இந்த 12 காரியத்துக்கும் 12 பெருக்கம் அதற்கு பின்னாடி இருக்கிறது. இந்த 12 பெருக்கத்துக்கு பின்னாடி 12 ஜெப குறிப்பு இருக்கிறது. இதன்படி நம்ம ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஒரு பெரிய அசைவை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். திருச்சபையில் அபிஷேக